வணக்கம். மகாபாரதம் தொடர்புடைய ஒரு செய்தி. மகாபாரதத்துல 2 பிரிவு இருக்கு அப்படிங்கிறது நம்மள ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். துரியோதனனுடைய தம்பிமார்கள் கௌரவர்கள் அப்படின்னும், தர்மரோட உடன் பிறந்தவர்கள் ஐவர், அதாவது பஞ்ச பாண்டவர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த 2 பிரிவினருக்கும் இடையில ஒரு நாள் ஒரு போட்டி வைக்கப்படுது. என்ன போட்டி அப்படின்னா, 2 பிரிவுக்கும் ஈக்குவலான சைஸ்ல இருக்கக்கூடிய ரூம், அதாவது அறை கொடுக்கப்படுது. அந்த அறையை அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது பொருள் கொண்டு அதை நிரப்பி வைக்கணும் அப்படிங்கிறது தான் போட்டி. கௌரவர்கள் உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிறைய ஆட்களை ஏற்பாடு செஞ்சு வண்டியெல்லாம் பிடிச்சு வைக்கோல் நிறைய கொண்டு வந்து அந்த அறை முழுவதும் அந்த வைக்கோலால நிரப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் பாண்டவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன அகல் விளக்கு, ஒரு திரி, கொஞ்சம் எண்ணெய், இதை மட்டும் வாங்கிட்டு வந்து அந்த அகல் விளக்க ஏத்தி வைக்கிறாங்க. என்னதான் கௌரவர்கள் அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய ஆட்கள் எல்லாம் வச்சு வைக்கோல் கொண்டு வந்து நிரப்பினாலும் பஞ்ச பாண்டவர்களோட அறை ரொம்ப எளிமையா, அதே நேரத்துல குறைஞ்ச செலவுல, குறைஞ்ச நேரத்துல, குறைஞ்ச உழைப்புல அற்புதமான ஒளியால நிரப்பப்படுது. இப்படிதான் நம்ம லைஃப்லயும் ஈஸியா சாதிக்க வேண்டிய விஷயங்களை நாமளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்க முடியாம சிரமப்படுவோம். எது ஈஸியான மெத்தட், எதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு உடனே அடுத்தவங்களோட போட்டி போட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ திங்க் ஸ்மார்ட், ஆக்ட் வைஸ். தேங்க்யூ.